Elementary Science and Technology lesson number 6, periodic classification of elements. You have studied about the structures and atoms and their electronics configurations. You have also learned the elements with similar electronics configurations show similar chemical properties. By the middle of 19th century, quite a large number of elements, nearly 60, were known. In order to study these elements systematically, it was considered necessary to classify them. In this lesson, you will undertake the journey through the development of classification of elements from ancient to modern. You will also study how some properties of elements vary in a modern periodic table. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ போன லெசனில் நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் இது பற்றியெல்லாம் பார்த்தோம். அதே பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த 19th செஞ்சுரி, அதாவது மிடில் ஆஃப் 19th செஞ்சுரியில் பார்த்திங்கனாக்கா 19ஆம் நூற்றாண்டு நடுவில் பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னாக்கா எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த இயற்கையில் இருக்குது அப்படின்னாக்கா 60 பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை கரெக்டாக பிரித்தாங்க, எது எது என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணாங்க. அது என்னன்ட்டு நம்ம ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து, அதாவது பழைய காலத்து டைம்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாடர்ன் ஏஜ் வரைக்கும் எப்படி டெவலப் ஆகிருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசனில். 6.1 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நீடு ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏன் எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம இது வரைக்கும் பார்த்த எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாமே எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை ஏன் நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஆகணும், என்ன தேவை, அதுதான் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் போயிருப்பீங்க. மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு போனாக்கா நாம் நமக்கு தேவையான வயிற்று வலிக்கோ, தலைவலிக்கோ, இல்லை உடம்பு வலிக்கோ, இல்லை ஏதோ சளி காய்ச்சலுக்கோ எதுக்கோ ஒன்று நம்ம மாத்திரையோ மருந்தோ வாங்குவோம். அது எப்படி கரெக்டாக அவங்க எடுத்து கொடுக்குறாங்க? ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அது கெமிஸ்ட்ரி ஷாப்புவாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு எல்லா மெடிசன்ஸ்லேயும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கடைக்காரர் கரெக்டாக போய் நம்ம கேட்ட ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது கேட்குறோம், எப்படி அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மெடிக்கல் ஸ்டோர்ஸுக்கு போனீங்கன்னாக்கா அவங்க ஒவ்வொரு மாத்திரை ஒவ்வொரு பாக்ஸில் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க டக்குன்னு அவங்க கையே நம்ம கேட்ட உடனே டக்குன்னு அங்கே போய் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். எப்படின்னாக்கா ஒன்று அவங்க அதுக்காக படிச்சிருக்காங்க, ஒன்று கரெக்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்தந்த இடத்த அந்தந்த மாத்திரையை அதாவது அந்தந்த கெமிக்கல்ஸை தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. இந்த ரேக்கில் இந்த கெமிக்கல் இருக்குது, இந்த ரேக்கில் இந்த கெமிக்கல் இருக்குது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ஏன் ரொம்ப நெசசரினா அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை இது பண்ணல, ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு 6.1.4 நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இது ரெண்டாவது சயின்டிஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் பற்றி குரூப் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சவர். இவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். ஸோ இன் 1864 an English chemist, John Alexander Newland, arranged the elements in the increasing order of their atomic masses, then called atomic weight. So 1864ல இங்கிலாந்து சேர்ந்தவர், இங்கிலாந்து சேர்ந்தவர் பார்த்திங்கனாக்கா ஒரு கெமிஸ்ட்ரி பற்றி படித்தவங்க பார்த்திங்கனாக்கா ஜான் அலெக்சாண்டர் நியூஸ்லாண்ட். இது அவரோட பேர். ஜான் அலெக்சாண்டர் நியூஸ்லாண்டுங்கிறது அவரோட பேர். இவர் என்ன பண்ணாருனாக்கா இவரும் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணார். அது என்னன்னாக்கா இன்க்ரீசிங் ஆர்டரில், அதாவது அட்டாமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டரில் அவர் இதை அரேஞ்ச் பண்ணார். அதுக்கு என்ன சொன்னார்னாக்கா அட்டாமிக் வெயிட்டுங்கிற ஒரு பேரை வச்சார். He observed that every 8 elements had properties similarly to the first elements. அவர் என்ன கண்டுபிடிச்சார்னாக்கா ஒவ்வொரு 8வது எலிமெண்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டும் சரி 8வது எலிமெண்ட்டும் சரி அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்துச்சு. அதாவது அதுக்குள்ளே இருக்க எல்லா விஷயங்களும் ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருந்துச்சுங்கிற விஷயத்த இவர் கண்டுபிடிச்சார். நியூஸ்லாண்ட் கால்டு இட் ஆஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூஸ்லாண்ட் இந்த சயின்டிஸ்ட்டு இதை என்ன பற்றி நியூலாண்ட்ஸ் அவர் பேர். அவர் இந்த விஷயத்தை, இந்த கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு ஒரு பேர் வச்சார். அதுக்கு பேர் என்னன்னாக்கா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்னால் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆட்டம்லேயும் எலிமெண்ட்ஸ்லேயும் 8th எலிமெண்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது தான் லா ஆஃப் ஆக்டேவ். இது ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க.
So it was due to its similarity with musical notes where every eighth note is the repetition of the first one as shown below. ஸோ அவர் என்ன கண்டுபிடிச்சார்னாக்கா இது வந்து மியூசிக் நோட்ஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சா ரே கா மா பா த நீ சா, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இது மியூசிக் நோட்ஸ், 7 ஸ்வரங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதை தாண்டி ஸ்வரங்கள் கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் இந்த லா ஆஃப் ஆக்டேவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சா ரே காமா பாத நீ இது வரைக்கும் 7 வருது, 7 வருது, மறுபடியும் சா தான் வருது. சா வந்து 8வது. ஸோ முதல்லையும் சா, 8வதும் சா. அதே மாதிரி தான் ஆக்டேவ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் எலிமெண்ட்ஸும் சரி 8வது எலிமெண்ட்ஸும் சரி ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. அது வந்து மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொன்னார். The arrangements of elements given by Newlands is given on table 6.2. இப்போ டேபிள் 6.2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட எலிமெண்ட்ஸு அவர் கண்டுபிடிச்சிருக்க எலிமெண்ட்ஸு அவர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் லித்தியமுக்கு கெமிக்கல் வேர்டு என்னன்னாக்கா சிம்பிள் என்னன்னாக்கா Li. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. த 8th எலிமெண்ட் இஸ் சோடியம். 8வது எலிமெண்ட் வந்து சோடியம்னு சொல்கிறாங்க, அது Na. சோடியமோட ஷார்ட் ஃபார்மு, அதாவது ஷார்ட் ஃபார்ம் சொல்லக்கூடாது, அதோட சிம்பிள் வந்து Na. அப்புறம் சயின்டிஃபிக் நேம் அது சொல்லலாம். அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் லித்தியம். அதாவது இந்த சோடியமோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லித்தியம் ப்ராப்பர்ட்டிஸோட சேமாக இருக்குது, அதே மாதிரி சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிமிலர்லி பெரிலியம், பிஇங்கிறது பெரிலியம், மேக்னீசியம் எம்ஜிங்கிறது மேக்னீசியம், அண்ட் கால்சியம் சிஏங்கிறது கால்சியம். ஸோ சிமிலரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே சேமான ப்ராப்பர்ட்டிஸை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோரைன், எஃப்ங்கிறது ஃப்ளோரைனு, சிஎல்லுங்கிறது கேபிட்டல் சி ஸ்மால் எல்லுங்கிறது குளோரின்னு, அண்ட் ஆல்சோ சிமிலர் கெமிக்கல். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிமிலராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோடு தான் டேபிள் 6.2ல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் சம் எலிமெண்ட்ஸ் வித் தேர் அட்டாமிக் மாஸ் அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஆக்டேவ். ஸோ லா ஆஃப் ஆக்டேவ் தகுந்த மாதிரி அட்டாமிக் மாசஸ் வந்து எலிமெண்ட்ஸில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு Li லித்தியமு, செகண்ட் பிஇ என்ன சொன்னாங்க பெரிலியமு, தேர்டு வந்து வெறும் பின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோர்த்து வந்து சி, அப்புறம் ஃபிஃப்த்து வந்து என்னு, அப்புறம் ஓ, அடுத்தது ஓ போட்டிருக்காங்க, அப்புறம் எஃப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது அதோட மாஸ். சரிங்களா? இந்த இடத்துல வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா த மெரிட்ஸ், இதுதான் அவர் கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ Li பிஇ பிசி என் ஓ எஃப், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சோடியம், மெக்னீஷியம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் பிஎஸ்சிஎல்ங்கிறது குளோரின். ஸோ இந்த மாதிரி அப்புறம் கே, அப்புறம் சிஏ. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் அவர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க 6.2ல். இப்போ மெரிட்ஸ் ஆஃப் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். இப்போ இவர் கண்டுபிடிச்ச இந்த லாவில் என்ன மெரிட்னா அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் வாஸ் மேட் த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இவர் பண்ண இந்த அட்டாமிக் மாஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது த ரிப்பிட்டேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் அ சர்டன் இன்டர்வல் வாஸ் ரெக்கக்னைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இவர் கண்டுபிடிச்ச வாட்டி தான் ஒன்றாவது ப்ராப்பர்ட்டியும் 8வது ப்ராப்பர்ட்டி எலிமெண்ட்ஸ் இருக்க ப்ராப்பர்ட்டியும் சேமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் இது ரெண்டும் அட்வான்டேஜ். சரிங்களா? அப்புறம் டிமெரிட்ஸ், இவர் கண்டுபிடிச்ச இந்த லானால் என்ன டிமெரிட்ஸ் அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ்னா, இட் வாஸ் நாட் அப்ளிகபிள் டு எலிமெண்ட் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் 40 U. Hence, all the 60 elements known at that time could not be classified according to this criterion.
ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர் கண்டுபிடிச்ச விஷயம் ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் எல்லா அட்டாமிக் மாஸும் இது கூட சேரலை. ஏன்னா 40 யூக் அளவுன்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இருக்க அட்டாமிக் மாஸ் அந்த 60 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 40 யூக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த டேபிளில் ஃபிக்ஸ் ஆகுது, மீதி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகலை. இது ஒரு டிமெரிட்ஸ் அப்படிங்கிறாங்க. வித் த டிஸ்கவரி ஆஃப் நோபல் கேஸ், it was found that it was the 9th element which had the property similar to the first one and not the 8th element. This resulted in the rejection of the very ideas of octave. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நோபல் கேஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சது, நோபல் கேஸஸ்ன்னு கண்டுபிடிச்சாங்க சயின்டிஸ்ட்டு. அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா, 8வது எலிமெண்ட்டு கிடையாது, 1லேருந்து 1 + 9 ப்ளஸ்ஸு கிடையாது, 1 அதுக்கப்புறம் 9வது எலிமெண்ட்டு, அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால இவரோட ரிசல்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவரோட ஐடியா, அந்த ஐடியா ஆஃப் ஆக்டேவ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. த பேசிக் ஐடியா ஆஃப் நியூலாண்ட்ஸ் ஃபார் யூசிங் த அட்டாமிக் மாஸ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வாஸ் பர்சியூட் ஃபர்தர் பை 2 scientists, லாத்தர் மேயர் அண்ட் டி மெடிவிலீவ். ஸோ இந்த நியூலாண்ட்ஸ் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஃபண்டமெண்டலை வந்து அடுத்த வந்து 2 சயின்டிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. யாருனாக்கா அது லோத்தர் மேயர் அப்புறம் டி மெடிலீவ்ங்கிறவர். தேர் மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் வாஸ் தட் தே போத் இன்க்ளூட் ஆல்மோஸ்ட் ஆல் நோன் எலிமெண்ட்ஸ் இன் தியர் ஒர்க். We shall however discuss the classification purpose of Mendeleev, which was accepted more widely and in the basis of modern classification. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியூலாண்ட்ஸோட இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க, அது வந்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் எலிமெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிசர்ச் வந்து எலிமெண்ட்ஸ் தான் ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வர டாப்பிக்கில் வந்து இந்த மெடிலீவ்ங்கிற சயின்டிஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாரு, அவரோடது பார்த்திங்கனாக்கா மாடல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து இந்த உலகமே ஒத்துக்குச்சு, ஓகே இவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.